அனைவருக்கும் வணக்கம். உடைய போகும் விசிகா. புதுச்சேரியில் 3 பேர் சேர்ந்து கூத்தடிச்சிருக்காங்க. அது யார் யாரு, என்ன ஏது அப்படின்றத நான் விரிவா வீடியோக்குள்ள சொல்றேன். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு சம்பவத்துல அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி கைது நடவடிக்கை எடுத்திருந்தா என்ன ஆகும் அப்படின்றத தெரியாம இன்னைக்கு பாரதி அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் விட்டுருக்காரு. அதை பத்தி நம்ம வீடியோக்குள்ள விரிவா பேச போறோம். இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாமக இந்த வாரம் முழுக்க அப்பா வாரமா போயிட்டு இருக்கு. சட்டசபையில என்னன்னா அப்பாவை தேடுறாரு நம்மளுடைய முதல்வர். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸுடைய இணைந்து அப்பா அப்பா அன்புள்ள அப்பான்னு சொல்லிட்டு ஒரே கண்ணீர் மலையா பொழிஞ்சிருக்காங்க. இது எதுக்காக, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத நம்ம விரிவா பேச போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே ஹைப்பும் பண்ணி விட்டுருங்க. 4 பேருக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தமிழகத்தில் இவங்கெல்லாம் சேரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொன்னது இன்னைக்கு நடக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இயக்குனர் கௌதமன் அவருடைய மகளுக்கு திருமண விழா அப்படின்றது புதுச்சேரி பட்டனூரில் நடந்திருக்கு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், திமுகவுடைய ஸ்டாலின் அவர்கள் மற்றும் மதிமுகவுடைய வைகோ அவர்கள் முதல்ல இந்த கல்யாணத்துக்கு யார் போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சீமான். ஏன்னா முழுக்க கௌதமன் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுறவர், அது முன்னாடியே போயிட்டாப்புல. ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கார் அப்படின்றதும் அதாவது வைகோ அவர்கள் போயிருக்கார் அப்படின்றதும் இன்னைக்கு ஓகேவான விஷயம். ஆனால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் வைகோ அவர்களும் ஒரு சேர உட்காந்து இன்னைக்கு நம்மள இந்த தமிழ்நாடு பார்ப்பாங்க, ஒட்டுமொத்த நியூஸ்லையும் நம்ம தான் ஒரு நாள் ஃபுல்லாக வருவோம் அப்படின்றது கூட தெரியாமல் எதுக்காக வீம்புக்குன்னு வந்து நம்ம முன்னாடி இணையிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது இன்னைக்கு ஸ்டாலின் பேசுகிறாருங்க, சீமானோட பேசுகிறாருங்க, மரியாதை நிமித்தமாக சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம கடந்து போகாமல் ஒரே சோஃபாவில் உட்காந்து எதுக்காக நம்ம முன்னாடி அந்த படத்தை அவங்க காட்டணும். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா அரசியல் இன்னைக்கு தமிழகத்தை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, புதுசாக சோஃபா மாடல்னு. அந்த சோஃபா மாடல் இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில் பார்த்துருக்கோம். ஏன்னா தமிழகத்தில் சோஃபாவை கைமாற்றினா நம்மளுக்கு தெரியும்ல என்ன நடக்கும்னு. அதனால புதுச்சேரியில் போய் சோஃபா கைமாறிடுச்சா அப்படின்றது தெரியல. அதை பற்றி இன்னைக்கு முழுக்க வைகோ அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து கலகலப்பாக இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து திமுகவுடைய கூட்டணியில் தொடர்ந்துகிட்டு இருக்கிற வைகோ அவர்கள் எப்போ வேணாலும் பிச்சுக்கிட்டு போயிடலாம். வைகோ அவர்களுடைய கட்சியில் சேர்த்த 2 எம்எல்ஏக்களை எப்போ வேணாலும் ராஜினாமா செய்ய வச்சிடலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் ஒட்டலையே. ஆனால் ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் இந்த அளவுக்கு ஒட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சொல்கிறது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக இணைந்து நாம் தமிழருடைய கட்சி வேட்பாளர்கள் யாருமே இல்லாமல் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை மட்டுமே வேட்பாளராக கொண்டு ஒரு தொகுதியில் இறக்கி விட போகிறாங்க, அம்பாசமுத்திரம் தொகுதி. இதுதான் வந்து முழுக்க அவங்களுடைய அரசியல் கூட்டணி கணக்கு. தமிழக வெற்றி கழகத்தை இந்த இடைத்தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சாகணும், இடைத்தேர்தலில் சீட்டுகளை நம்ம அள்ளிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தான் அப்படின்ற ஒரு மமதையில் இருக்காங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒற்றை இலக்கத்தில் இடைத்தேர்தல் கிடையாது. தமிழகத்தில் முழுக்க குறைந்தது 12-13 தொகுதிகளுக்காவது வரப்போகுது அப்படின்ற ஒரு மாபெரும் அந்த கூட்டணி கணக்கு தான் வந்து இன்னைக்கு இவங்கள தேவையில்லாததான் செய்ய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் சீட் இல்லை அப்படின்னு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஓரங்கட்டிட்டாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆவதாக ராஜினாமா பண்ணின விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவுக்கு போகலாமா, தாவேகாவுக்கு போகலாமா, தாவேகாவுக்கு போனால் சீட்டு கொடுப்பாங்களா, மரியாதைலாம் இருக்கும் ஒரு பக்கம், இருந்தாலும் நம்ம சம்பாதிக்க முடியாது. திமுகவுக்கு போனால் எம்எல்ஏ பதவி தான் போச்சு, ஏதோ ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கலாம், இல்லை கட்சிக்குள்ளே எதனா பதவி கொடுப்பாங்க, நல்லா காசு பார்க்கலாம் ஆளுங்கட்சியாக இருந்தால். இப்போ அவங்க ஆளுங்கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு காலை சேர்த்து வச்சுருவோம்டான்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் அவர்களை போய் சந்திச்சிருக்காரு. அதில் நம்மளுடைய புஷி ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, நீ வந்து தலைவருடைய நேருக்கு நேராக வந்து இணைஞ்சு பேசி அப்படிலாம் பண்ணுறதுக்கெலாம் நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டகர்லாம் கிடையாது, நான் வேணா வர்றேன், ஏன் முன்னாடி வேணா இணைஞ்சிக்க, உனக்காக திங்கக்கிழமை டைம் ஒதுக்கி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாப்புல. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிற ஒரு இணைப்பு விழா மாதிரி எப்பவும் போல் அந்த பனையூரில் நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்து அவர் கூட யாரெல்லாம் இணைய போகிறாங்க, ஏன்னா எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ராஜினாமா பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் வந்துட்டுருக்கு. என்ன ஏது எத்தனை பேர் எத்தனை சீட்டுன்றதை நான் தெளிவாக அடுத்தடுத்த சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரசியல் கூட்டணி கணக்கு முழுக்க இடைத்தேர்தலுக்காக தேவையில்லாத வேலைகள்லாம் செய்ய வச்சிருக்கு. இன்னைக்கு விசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் செய்த அந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிக முக்கிய அளவில் பேசப்பட்டிருக்கு. அவர் சட்டசபையில் பேசினது என்னமோ ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், இல்லை 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இதை பற்றியே எல்லா அரசியல்வாதிகளும் வந்து விடாமல் 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்காங்க. இன்னும்
வருஷக்கணக்குல பேசிட்டே இருப்பாங்க போல அடுத்த கூட்டத்தொடர் வரைக்கும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு பரவலா போயிட்டுருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சில தரப்பு விஜய் செஞ்சது சரிதாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்குன்னு சபாநாயகரே சொல்ட்டாரு. மரபெல்லாம் மீறப்படலங்க. அவரு கரெக்ட்டா நடந்துகிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்ட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர பொறுத்தவரைக்கும் இல்லங்க மரபு மீறப்பட்டிருக்கு. சட்டசபையில எப்படிங்க உடல் மொழியில பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, திருமாவளவன் அவர்கள் மறுபடியும் வந்து ஸ்டாலினுக்கு முட்டு குடுக்குறாப்ல. இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இது தப்பு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து சில இடங்களை தனியார் மயமாக்குறாங்க. ஏன்னா, இன்னைக்கு அரசு கையில எல்லாமே இருக்கு. அரசு ஊழியர்களா எல்லாருமே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அரசோட சங்கம் அப்படின்ற பேர்ல வந்து கும்பல் கும்பலா உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு செவிலியர்கள்லாம் வந்து போராடுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. கொரோனா காலத்துல நம்மளுக்கு தேவதையா தெரிஞ்சவங்க இன்னைக்கு எப்படி தெரியுறாங்க, இங்க பாருங்க ஏளனமா பார்க்குறாங்கன்னு சொல்லி திமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது நம்ம பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதே தூய்மை பணியாளர்களுக்காக அவங்கள வீட்டுக்கு வர வச்சு, உங்களுடைய போராட்டத்துல நான் கூட நிப்பேன்னு சொல்லியிருந்தாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் அரசோட ஊழியர்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சங்கம், அவங்களுக்குன்னு ஒரு இது அந்த அவர் பேரு பாரதின்னு நெனைக்கிறேன். டக்குன்னு வருவாப்ல, டக்குன்னு மைக்க பிடிப்பாப்ல, கத்து கத்துன்னு கத்துவாப்ல. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு தமிழகத்துல சென்னை மாநகராட்சி அப்படின்றது ரொம்ப மோசமான அளவுல சுகாதார சீர்கேடா மாறிட்டு இருக்கு. சென்னை மட்டும் கிடையாது, தமிழகத்துல நெறைய பகுதி. அப்படி இருக்கும்போது, இத வந்து கவர்மெண்ட் எடுத்து ஒரு பக்கம் நடத்துறத விட, தனியார் மயக்கம் கையில குடுத்தோம் அப்படின்னா, அவங்க வந்து அந்த வேலைகளை சரிவர செய்வாங்க. அதுக்குன்னு டெண்டர் ஒதுக்கப்படும். அதுக்கான ஒப்பந்த ஊழியர்கள் வந்து போடப்படுவாங்க. முழுக்க முழுக்க நேர்மையா இந்த வேலை அப்படின்றது நடக்கும். இந்த வேலைக்கு வந்து அத்தனை லட்சம் வாங்குறது, இந்த வேலைக்கு வந்து இந்த லட்சம் வாங்குறது. என்னதான் தனியார் ஒப்பந்த ஊழியர்களா இருந்தாலும், முழுக்க முழுக்க அரசு பணி தானே. அது வந்து இன்னைக்கு வந்து அரசு வந்து அந்த ஒரு டெண்டரா குடுக்க போறாங்க. இவங்க அதுல வேலை பார்க்க போறாங்க. அவங்களுக்கு தேவையான சம்பளம் வரப்போது. இதெல்லாம் இருந்தாலும் அந்த அகவிலைப்படி, அந்த சைட்ல வர்ற காசு எதுவுமே வராது அப்படின்றது அவங்களுடைய ஒரு கோரிக்கை. அது நியாயமானது. அவங்க கேட்கணும் ரைட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் கூட பேசலங்க. இதெல்லாம் பேசாம, "என்ன முதல்வரே, நீங்க போய் குழந்தைங்களுக்கு மோதிரம் போடுறீங்க. அது எப்படி? குழந்தை கை சீக்கிரம் வளர்ந்து போகும். நீங்க குடுக்குற மோதிரம் பத்தாம போயிரும்ல. நீங்க போய் அந்த மோதிரத்தெல்லாம் பரிசீலனை பண்ணுங்க. அது தேவையில்ல. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த தனியார் மயமாக்குறத விட்டுட்டு, தூய்மை பணியாளர்கள அரசு பணியாளர்களாவே வச்சுருங்க." அப்படின்னு சொல்லி ஒரு கொடிய பிடிச்சிருக்காரு. இதுல வந்து எப்படின்னா, இத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, பருத்திவீரன் படத்துல சொல்ற மாரி, "தப்பு, தப்பு, தப்பு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்ற? போய் உன் ஓனர வர சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். ஏன்னா, இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் அமைச்சரா இருக்காரு. முழுக்க முழுக்க சட்டசபைய பொறுத்தவரைக்கும், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பேசினத ரொம்பவே ரசிச்சு கேட்டாரு. ஸ்டாலின் அவர்களை வச்சு செய்யும்போது, எடப்பாடி அவர்களே கைதட்டி சிரிச்சாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா, ஸ்டாலினுக்கு முட்டு குடுக்குற திருமாவளவன் அவர்கள் வன்னியரச ஒதுக்கி வைக்க போறாரா? இல்ல வன்னியரசு திருமாவளவனையே ஒதுக்கி வைக்க போறாரா? அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா, இன்னைக்கு 2 பேர் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. முழுக்க பானை சின்னத்துல நின்னு ஜெயிச்சிருக்காங்க. கட்சி அவங்கள வந்து விலக்கி வச்சா கூட, இன்னைக்கு சமூக நீதித்துறை அமைச்சரா சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்க வன்னியரசு அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில 7 தலித் அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு இடம் பெற்றிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, திருமாவளவன் அவர்களை பார்த்து நம்மளுக்கு எப்படி கேட்க தோணுது? அண்ணே, இவ்வளோ நாட்கள் வந்து இந்த சிறுபான்மையினர் மற்றும் தலித் இன மக்கள் வந்து அமைச்சரவையில இடம்பெறாங்கன்றதே கனவா இருக்கும்போது, 7 அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னா, ஏனே உங்க கண்ணுக்கு உறுத்துது? நீங்க இன்னும் அறிவாலயத்துக்கு கழுவி விடணும்னே நினைக்கிறீங்களா? இந்த சமுதாயத்த நீங்க அடிமையாக்கணும்னே வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி கேட்பாங்க. இதுதான் வந்து திருமாவளவன் அவர்களை பார்த்து மக்கள் கேட்குற கேள்வி. நாளைக்கு வன்னியரசே கேட்டாலும் கேட்பாப்புல, "என்ன தலைவரே இப்படி ஆயிப்போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு சம்பவங்கள்லாம் சீக்கிரம் நடக்க போது. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஏன் இத பத்தி நம்ம சொல்றோம்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, தைலாபுரத்தில பயங்கரமான ஒரு விழா. இணைப்பு விழான்னு சொல்லக்கூடாது. குடும்ப இணைப்பு விழா அப்படின்னு சொல்லணும். பிரிஞ்சிருந்த அப்பாவும் மகனும் பார்த்தீங்கன்னா, சந்திச்சுக்கிட்டாங்க. ஒரு 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 அதான் சொல்லுவாங்கல்ல, "ஒரு மந்தையில் ஓடிய 2 ஆடுகள்" அப்படின்னு ஒரு 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 வேளையில் சந்திக்கும்போது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அப்ப குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ரொம்பவே சந்தோஷம். ஐயா ராமதாஸ் ஐயா வந்து இவ்வளோ வயசுக்கு அப்புறம் இன்னமும் வந்து வீம்பு பிடிக்கிறது நல்லா இல்லன்னு சொல்லிட்டு, கட்சியவே வந்து இன்னைக்கு மகன் கையில ஒப்படைச்சிட்டாரு. வன்னியர் சங்கத்தையும் வந்து ஒப்படைச்சிருக்காரு. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த 5 சீட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோமே! 5 சீட்ட வச்சுட்டு நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவரா கூட இன்னைக்கு இல்லையே! ஏன்னா எதிர்க்கட்சியா இருக்கிற கட்சியில கூட நம்ம கூட்டணி இல்லையேன்னு சொல்லிட்டு, ராமதாஸ் ஐயா அது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ரொம்பவே உறுத்திருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா, கட்சிய கொண்டுட்டு போய் தமிழக வெற்றி கழகத்தில இணைச்சுருவோமா? அப்படி இணைச்சிட்டா நம்மளுக்கு எதுவும் அமைச்சர் பதவி தருவாங்களா? நம்ம போயிட்டா விசிகா கலண்டு போயிருமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சில பல பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில உருவாயிட்டு இருக்கு கூட்டணி ஆட்சியின் போது. ஏன்னா, இப்ப இடைத்தேர்தல் வரப்போது. இடைத்தேர்தல்ல நெறைய பேரோட ஒரு பக்கம் நம்ம ஆதரவையும் கேட்க வேண்டியிருக்கு.
கூட்டணி கட்சிகளும் நம்மளுக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது தொங்கு சட்டசபை. எல்லாருக்குமே தெரியும். இடதுசாரிகள், வலதுசாரிகள் என்னதான் இடதுசாரிகள், வலதுசாரிகள் ஒரு பக்கம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சரியான விஷயம் செய்யும்போது கை குடுத்தாலும், யாரையாவது திடீர்னு அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு கொடி பிடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது, இவங்கள நம்பி எப்புட்றா நம்ம ஆட்சி செய்றதுன்னு சொல்லிட்டு முழுக்க இடைத்தேர்தல்ல இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தீவிரமா இறங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நேத்து நடந்த அந்த மாநகராட்சி கூட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மேயர் பிரியா அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே பேசும்படியாக இல்ல. அப்ப சீக்கிரமா இந்த உள்துறைய கலைச்சாகணும். உள்ளாட்சிய வந்து சீக்கிரம் வர வைக்கணும். அப்போ உள்ளாட்சி தேர்தலோட சேர்த்து இடைத்தேர்தலும் வரப்போகுது. அப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் இன்னைக்கு சிகப்பு மஞ்சள்ல முகி எடுத்த மாரி தமிழக வெற்றி கழகமா மாறப்போகுது. உள்ளாட்சியிலிருந்து சட்டமன்ற ஆட்சி வரைக்கும் நம்ம தான் அப்படின்றனால முழுக்க முழுக்க மக்களுக்கு கிடைக்கிற அந்த நல்ல பலன்கள் வந்து அப்படின்றது போய் தெளிவா எல்லார் மக்கள்கிட்டயும் போய் சேர்ந்துரும். ஏன்னா இன்னைக்கு கவுன்சிலர்கள் அவங்கள ஆட்களா இருக்கும்போது நம்ம எம்எல்ஏக்கள் செய்றதோ எது ஒண்ணுமோ வந்து இந்த கவுன்சிலர்கள் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய காதுக்கு போயிருக்கு. இது என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்க. திமுக பக்காவா ஒரு விஷயத்துல காவல்துறையிட்ட சிக்க போறாங்க. அது என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியான அசோக்குமார் அவர்கள் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரா இருக்கும்போது போக்குவரத்து துறையில இத்தனை கோடி ரூபாய் வாங்கி வேலைக்கு பணி நியமன ஆணை குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாருக்குமே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருமான வரி சான்றிதழுக்கு அது கேட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. வருமானத்த மறைத்ததா சொல்லி வீட்டுக்கு செக்கப் பண்றதுக்கு வரும்போது, அவர்களுடைய வாகனத்த இவர் பார்த்தீங்கன்னா அடிச்சு உடைச்சிருக்கிறாப்புல. ஒருத்தர் மேலலாம் கை வச்சிருக்கிறாப்புல. இது வந்து கேஸு. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலத்துல நடந்த கேஸ் அப்படின்றனால அத நோண்டாமயே இவ்வளோ நாள் விட்டுட்டாங்க. இந்த கேஸ் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுடைய திமுக அரசு காலத்துலருந்து இவர தொடாமயே வச்சிருந்தோம்னா, உச்சநீதிமன்றம் நம்மளைல கேள்வி கேட்கும்னு சொல்ட்டு, போலியா போலீஸ்காரங்கள அனுப்பி தேடுனது தான் அந்த எம்ஆர்சி நகர்ல அசோக்குமாரை தேடுனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக அரசா இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள், இன்னைக்கு இந்த கேஸுக்கு வந்து பதிலளிக்கிற நிலைமையில இருக்காரு. ஏன் இன்னும் காவல்துறை அ அசோக்குமார வந்து கைது பண்ணாம இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு சட்ட ஒழுங்குத்துறை அமைச்சர் அவர் தான் அப்படின்றனால, ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளுடைய விஜய் அவர்கள்ட்ட வந்திருக்கு அப்படின்றனால, முழுக்க முழுக்க அசோக்குமார் அவர்கள் வெளி மாநிலம், வெளிநாடு வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றனால, முழுக்க முழுக்க அவருடைய படத்த வந்து இன்னைக்கு விமான நிலையம் இந்த மாரி ஏரியாக்கள்லாம் குடுத்து நாடு தப்பிக்காம இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே அறிவாலயத்துல கலக்கத்த தான் குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இவ்வளோ விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கிற அறிவாலயத்திலேருந்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து செய்த செய்கைக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் சம்பவத்தில மட்டும் நாங்க உங்கள கைது பண்ணியிருந்தோம்னா, நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தையே சொல்லியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இந்த திமுக இறங்கும் அப்படின்றத பாருங்க. இதுதான் வந்து திமுக. இதான்டா திமுக அப்படின்னு சொல்ற மாதிரி கரூர் சம்பவத்தனையும் நிகழ்த்திக்கிட்டு, அதுக்கும் கைக்குள்ள ஆள வச்சுக்கிட்டு, இருக்கிற அவ்வளோ காசு பணத்தையும் போட்டு அவ்வளோ வேலையையும் செஞ்சுட்டு, அப்ப கைது பண்ற அளவுக்கு வந்து அவங்க இறங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல எந்த அளவுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நம்ம கூட யூகிச்சோம். ஒருவேளை இவங்களா இருக்குமோ? அவங்களா இருக்குமோ? ரூ. 10 பாட்டு பாடுனதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடக்குதே அப்படிலாம். முழுக்க முழுக்க அவங்க தான்னு ஒத்துக்கிற அளவுக்கு இவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கு. சிபிஐ கேஸ் வேற ரொம்பவே நெருங்கிக்கிட்டு இருக்கு. அதனால பார்ப்போம் தீர்ப்பு என்ன மாரி வருதோ அப்படின்றத. மறக்காம இத பத்தின உங்களுடைய கமெண்ட்ட சொல்லிட்டு போயிருங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.